படைத்தல் தொழில் செய்யும் பிரம்மனுக்கும் காத்தல் தொழில் செய்யும் விஷ்ணுவுக்கும் தங்களில் யார் பெரியவர் என்ற யுத்தம் தொடங்கியது. அதற்கு பதில் தேடி இருவரும் சிவனிடம் சென்றனர். இவர்களின் வாதத்தை கேட்ட ஈசன் பிரமாண்ட சோதி வடிவெடுத்தார். தன்னுடைய அடியையும் முடியையும் யார் கண்டு வருகிறார்களோ அவர்களே பெரியவர் என்று சொல்ல இருவரும் களத்தில் இறங்கினார். ஈசனின் அடி தேடி திருமால் வராக உருவெடுத்து மண்ணிற்குள் செல்ல, பிரம்மன் அன்ன பறவையாகி முடியை தேடி பறந்தார். எவ்வளவு அடியில் சென்றும் பாதத்தை காணாத திருமால் தனது தோல்வியை ஒத்துக்கொண்டு சரணடைந்தார். ஆனால் மேலே சென்ற பிரம்மனுக்கு தோல்வியை ஒப்புக்கொள்ள மனம் வரவில்லை. என்ன செய்யலாம் என்று யோசித்தபோது ஈசனின் முடியிலிருந்து தாமரை மலரொன்று வீழ்ந்து கிடந்தது. அதைக் கண்ட பிரம்மன் மலரை எடுத்துக்கொண்டு ஈசனிடம் வந்தார். தான் முடியை கண்டுவிட்டதாகவும் அதற்கு இம்மலரே சாட்சி எனவும் வாதிட்டார். இதனால் கோபமடைந்த சிவன் தாமரை மலரை இனி நான் பூஜைக்கு ஏற்பதில்லை எனவும் பிரம்மனுக்கு பூமியில் ஆலயம் இருக்காது எனவும் சாபமிட்டார். தனது தவறை உணர்ந்து பிரம்மன் மன்னிப்பு கோரினார். பிரம்மனும் விஷ்ணுவும் தங்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டு ஈசனே பெரியவர் என்று வணங்கினர். தங்களுக்கு காட்சியளித்த அதே ஜோதி வடிவில் மக்களுக்கும் காட்சியளிக்க வேண்டுமென்று வரம் கேட்க ஈசனும் வரமளித்தார். அந்த வரத்தின்படி திருகார்த்திகை திருநாளில் திருவண்ணாமலையில் ஈசன ஜோதி வடிவாய் எழுந்து இன்றும் அருள் புரிகிறார்.